அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله. அன்பான சகோதரர்களே, நான் பேசுகிறது கேட்குதா? குஜராத் உங்கள் சவுண்டு கேட்காம இருக்குமா? வேறு என்ன பண்ணுறது, இயற்கை இல்லையா? சில பேர் சத்தம் மைக்கில் பேசினாலும் கேட்காது, சில பேருடைய சத்தம் மைக் இல்லாமையே மைக்கு முழுங்கின மாதிரி இருக்கும். நம்ம கேஸ் சரி இங்கே கேட்கும், மேலே கேட்குமா? நான் பேசுகிறது மேல் தளத்தில் இருக்குங்க கேட்கும், பக்கத்தில் கேட்கும், அந்த ரோட்டில் கொஞ்சம் சத்தமாக கிட்ட போட்டால் கேட்கும். சரி, ஒரு 4 தெரு அங்கிட்டு இங்கே பேசுகிறது அங்கே கேட்குமா? கேட்காது. 4 தெருக்கே கேட்காதுன்னா இங்கே பேசுகிறது மவுண்ட் ரோடு கேட்காது, இங்கே பேசுகிறது செங்கல்பட்டு கேட்காது. ஆனால் இந்த பூமியிலே நடந்த ஒரு பெண்மணி பேசிய பேச்சு அல்லாவின் அரிசிக்கு கேட்டது. அதுதான் இன்னைக்கான தகவல். இங்கே பேசிய பேச்சு அல்லாவின் அரிசிக்கு கேட்டது. அல்லாஹ் அதை சொல்லும் பொழுதே இப்படித்தான் துவங்குகிறான். அல்லாஹ் கேட்டு விட்டான். 28வது ஜுசுவினுடைய முதல் வசனம், கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். அல்லாஹ் அவனிடத்திலே முறையிட்ட ஒரு பெண்ணினுடைய அந்த வார்த்தையை, குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான். அப்படி என்றால் அந்த பெண்மணி எவ்வளவு பவர்ஃபுல்லான லேடியாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க. இங்கே பேசுகிறது அல்லாஹ்வுடைய கவனத்தை திருப்பி அல்லாஹ் சொல்கிறான், கேட்டுட்டேன் உங்கள் குரலை, உங்களுக்கு பதில் தரப்போகிறேன், உங்களுக்கான விஷயத்தை நான் தீர்வை சொல்ல போகிறேன்னு சொல்லி அல்லாஹ் அங்கே ரசூலுக்கு வகையை கொடுத்து பேசியிருக்கிறான் என்றால் அந்த பெண்மணி எவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்கள மட்டும் இல்லை, இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரிகளாக இருந்த சில பெண்களினுடைய வாழ்க்கையினுடைய ஓர குறிப்பை மட்டும் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, 28வது ஜுசுவினுடைய சூரத்துல் முஜாதலா, அந்த ஜுசுவினுடைய அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், எந்த விஷயமா அந்த அம்மா பேசுனாங்க, என்னத்தை அல்லாஹ் கேட்டான். இப்போ இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அந்த அம்மா பேர் ஹவுலா பின்த் தஅலபா. இந்த பெண்மணி, இவருடைய கணவர் அவுஸ் பின் சாமித். இது ஒரு சட்ட ரீதியான விஷயம், சுருக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஒரு கணவன் தன் மனைவியின் அந்தரங்க மறைவு உறுப்புகளை தன் தாயோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதற்கு பெயர் சட்டம் லிஹார் என்று சொல்வார்கள். அப்படி ஒப்பிட்டு பேசினால் என்ன ஏற்பட்டுவிடும் என்றால், ஆரம்பத்தில் இருந்தது இந்த சட்டம், தலாக் ஏற்பட்டுவிடும், மனமுறிவு ஏற்பட்டு போகும். இப்போ இந்த அம்மா, இந்த ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய கணவன் யதார்த்தமாக பேசும் சமயத்திலே இப்படி பேசிவிட்டார், லிஹார் செய்து விட்டார். லிஹார் செய்ததற்கு பிறகு மனமுறிவு ஏற்பட்டு போகும். மனமுறிவு ஏற்பட்டு என்றால், மனமுறிவில் 2-3 வகை இருக்குது. தலாக் ரஜஇ, பாயின் சொல்லுவாங்க. தலாக் ரஜஇனா, ஒருத்தர் தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்கிறாரு, கொஞ்ச நேரத்திலேயே அவர் தன்னுடைய மனைவியை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் திருப்பிக்கலாம். ஒரே ஒரு தலாக் சொல்கிறார், திருப்பிக்கலாம். 2வது முறையும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிட்டார், மறுபடியும் திருப்பினா திருப்பிக்கலாம். எப்படி செஞ்சுக்கலாம்? புதுப்பிச்சுக்கலாம். எப்படி புதுப்பிக்கணும்? நான் மனைவி வாங்க வீட்டுக்கு போவோம் வாழலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலாம். அல்லது தன்னுடைய மனைவி எந்த பெண்ணிடத்திலும் நெருங்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு ஆணுக்கும் ஹலாலான முறையில் நிக்கா செய்த பெண்ணோடு நெருங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்படி நெருங்கினால், அல்லது அந்த நெருக்கத்தினுடைய முதல் கட்ட விஷயங்களை செய்தார், அப்போ அந்த ஆக்சுவலாக அந்த என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அந்த திருமண உறவு சேர்ந்து விடும். ஆனால் தலாக் பாயின் ஒன்று இருக்குது, விட்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, மொத்தமும் கட்டு, ஒரே கட்டாகி போயிடும். அடுத்து அவர் நினைச்சாலும் சேர முடியாது. ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டாலும் இன்னொரு கணவன், இன்னொரு ஆண் மகன் அந்த பெண்ணை நிக்கா செஞ்சு அவராக அந்த பெண்ணை தலாக்கு விட்டு அதனுடைய இத்தா காலம் முடிஞ்சு அதுக்கடுத்து தான் சேரணும். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் சட்டம், இருந்தாலும் சுருக்கமாக விளங்கிக்கங்க. இப்போ இந்த அவுஸ் பின் சாமித் இருக்கிறாரே, இவர் தன்னுடைய மனைவியை லிஹார் செய்தார், அதாவது மறைவிடங்களோடு ஒப்பிட்டால் என்ன ஏற்படும் சட்டம் இருந்தது அப்படின்னா, 2 பேருக்கு மடியில் தலாக் ஏற்படும். தலாக் என்றால் தலாக் பாயின், சேரவே முடியாத அளவுக்கு தலாக். என்ன பண்ணுறது, சொல்லி தொலைஞ்சிட்டாரு. ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவர் மூலமாக நிறைய குழந்தைகள் இருக்குது இந்த அம்மாவுக்கு, கொஞ்சம் வயசானவங்க கூட. பத்தாக்குறைக்கு அந்த கணவன் இருக்கிறாரு, அவருக்கும் வயசாகி போச்சு. இந்த அம்மாவினுடைய பராமரிப்பு, இந்த அம்மாவினுடைய அந்த அவங்களுடைய தொடர்புலாம் ரொம்ப தேவை. நம்ம நண்பர்கள் கூட சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு, இளம் வயதிலே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை விட கூடுதலாக வயது ஆக ஆக அந்த நெருக்கமும் இணைப்பும் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லப்போனால் வாழ்வின் பிற்பகுதியில் தான் துணைக்கான அவசியமும் துணைக்கான முக்கியத்துவத்தையும் ஒவ்வொருவரும் உள்ளபடியே புரிய முடியும். இப்போ இந்த கணவர் இருக்கிறாரு, மனைவி இல்லாமல் வாழ முடியாது, அப்படியான சிச்சுவேஷனில் இருக்கக்கூடியவர். இப்போ அந்த சட்டத்தை வேற சொல்லிவிட்டார், என்ன பண்ணுறது? ரசூல்லாட்ட போய் நேரம் சொன்னாங்க, யாரை சொல்ல என்னுடைய கணவர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது? ரசூல்லா சொன்னாங்க, என்னவா பண்ணுறது, அல்லாஹ்வுடைய சட்டம் முடிஞ்சு போச்சே அப்படின்னாங்க. இல்லை, என் கணவன் நான் இல்லாமல் இருக்க மாட்டார், ஒன்று. அவரால் நிறைய புள்ள குட்டிகள் எனக்கு இருக்குது, 2. நானும் பராமரிக்கணும், அவரையும் நான் பராமரிச்சாகணும், என் பிள்ளைகளையும் பார்த்தாகணும், என்னுடைய குடும்பத்துக்கான ஆதாரமே இல்லை, 3. வேறு வழி இல்லையான்னு கேட்டாங்க. இதில் போட்டு என்ன எங்கிட்டு வழியை சொல்கிறது? அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான், இதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க அந்த அம்மா, யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு கையேறு நிலையில் நிற்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, என் வீட்டுக்காரும் வேணும்னே சொல்லலை, யதார்த்தமாக சொன்னது, இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு போச்சு, நீ தான் இதற்கான சிறப்பான வழியை தரணும், நீ தான் இதற்கான வழியை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அல்லாஹு தாலா அடுத்து சில நாட்களிலேயே, சில மணித்துளிகளிலேயே வசனத்தை இறக்கி வைத்தான். அந்த வசனம்தான் அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனங்களிலே இடம்பெறுகிறது. யாராவது இப்படி செய்துவிட்டால் தலாக் ஏற்படாது, அதற்கு பகரமாக என்ன செய்ய வேண்டும், 60 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே சில சட்டங்களை, அப்படி இல்லை என்றால் ஏழைகளை, அடிமைகளை உரிமையிட வேண்டும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொன்னான். இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் ரசூலிடத்தில் சொல்கிறாங்க தான் விவகாரத்தை, அதற்கான தீர்வை அடுத்த கட்டமாக அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க. அல்லாஹ் அந்த பெண்ணினுடைய குரலை கேட்டு அந்த பிரச்சனைக்கான முழு தீர்வை, அந்த பிரச்சனைக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சட்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் என்றால் அந்த பெண்மணி எவ்வளவு சக்தி மிகுந்தவங்களாக இருந்திருப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நெருக்கம் பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். எனவே தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீதியில் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது, கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அம்மாவை பார்த்தவொன்னு ரொம்ப பவ்யமாக கூனி குறுகி நின்று அந்த அம்மாட்ட ரொம்ப மரியாதையாக பேசினாங்களாம். சுற்றி பல நாட்டுகளிலிருந்து பல தூதர்கள் வந்திருந்தாங்க. பத்தாக்குறைக்கு பக்கத்து நாடுகளிலிருந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க. அந்த பெண்மணி போனவொன்னே கேட்டாங்களாம், நீங்கள் இவ்வளவு தூரம் பணிஞ்சு அந்த பெண்ணிடத்தில் பேச வேண்டும் என்ற என்ன காரியம் இருக்குது, நீங்கள் ஹலீஃபாவாச்சே, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு உங்களுடைய அவையிலே வைத்து பேசலாமே, நீங்கள் இவ்வளவு தூரம் பணிவதற்கு என்ன காரணம் கேட்ட பொழுது அதில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, இந்த அம்மாவுடைய சத்தத்தை கேட்டு அல்லாவே பதில் சொல்லியிருக்கான், இந்த அம்மாவுடைய குரலுக்கு அல்லாவே பதில் சொல்லியிருக்கான்ற போது இந்த உமர் ஏமாத்திரம், அவங்க யார் தெரியுமா, அவர்களுடைய குரல் அல்லாவின் அரிசை தட்டியது, அல்லாஹ்வுடைய அரிசை எட்டி பிடித்த பெண்மணி இந்த அம்மா. ரசூலுல்லாஹ்வே இவங்களை பாராட்டினாங்க. எனவே அந்த பெண்ணிடத்திலே நான் இவ்வளவு தூரம் பணிவோடு இருப்பது எனக்கான பெருமை, அது நான் இதை ஒரு குறைவாக கருதவில்லை என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல அமல்களை கொண்டு நாம் நம்முடைய தரத்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்த வேண்டும். நன்மைகளை இழப்பதற்கு ஒரு காலம் நாம் தயாராகவே கூடாது. உமர் ரலியல்லாஹு விளையாட்டாக பேசியிருந்தாங்களாம். ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் அஸ்மா பின்த் உமைஸ்ன்னு பேர், அந்த அம்மா பேர். இவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவங்க, அதாவது மக்காவிலேருந்து அபிசீனியா போயிட்டு அபிசீனியாவிலேருந்து மறுபடியும் மதீனாவுக்கு வந்தவங்க. மக்காவிலேருந்து டைரெக்டாக மதீனாவுக்கு போன முஹாஜிர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி சில பேர் மக்காவிலேருந்து டைரெக்டாக இங்கே அபிசீனியா போய் அபிசீனியாவிலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, இப்படி வந்தாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பெண்மணி அந்த இடத்துல வந்தவொன்னு சொன்னாங்களாமா, ஹிஜ்ரத்துடைய நன்மைலாம் எங்களுக்கு தான் கிடைக்கும். எங்களுக்கு தானே என்ன அர்த்தம், யாரெல்லாம் மக்காலேருந்து டைரெக்டாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். நீங்கள்லாம் மக்காலேருந்து வரலையே, நீங்கள் அபிசீனியாலேருந்து தான் வந்தீங்க மதீனாக்கு, அதனால் உங்களுக்கு அந்த நன்மை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய தியாகம்! ஹிஜ்ரத் என்ற வார்த்தையை நாம் சாதாரணமாக கடந்து போகிறோம். ஹிஜ்ரி என்கின்ற ஆண்டை ஏதாவது ஒரு சில நாட்களில் மட்டும் நினைவு கூறுகிறோம். ஆனால் ஹிஜ்ரத் என்ற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தியாகம் மறைந்திருக்கிறது. சர்வசாதாரணமாக அதை பார்த்துட முடியாது. ஒரு நாட்டை விட்டு, தன்னுடைய சொந்த பிறப்பு இடத்தை விட்டு, தனக்கான உறவுகளை விட்டு, தனக்கான வாழ்வாதாரத்தை விட்டு
தனக்கான மொத்த வாழ்க்கையினுடைய ஆதாரங்களாக இருக்கக்கூடிய அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு அல்லாவிற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாடு திறந்து போகிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க. மன் ஹாஜர லில்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவருடைய ஹிஜ்ரத்தினுடைய கூலி என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் முன்னால் செஞ்ச எல்லா பாவத்தையும் அந்த ஹிஜ்ரத்தை அழிச்சிடும் நாங்கள் சொன்னார். அப்போ இவ்வளவு தூரம் தியாகம் பண்ணி குடும்பத்தை விட்டு அடி வாங்கி உத வாங்கி சித்திரவதைப்பட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே இருந்து இன்னொரு பக்கம் வந்திருக்கமே, நமக்கு நன்மையே கிடையாதுன்னு உமர் சொல்கிறாரு. இது என்ன இது என்று அந்த அம்மாவுக்கு ஒரே அழுதுட்டு சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் இதை கேட்டு இதுக்கான தீர்வை நான் பெறும் வரை பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நேராக கிளம்பி போனாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. யார் ரசூலுல்லாஹ், உமர் ரலியல்லாஹு பேசியிருந்தோம், அவர் சொல்கிறாரு உங்களுக்குலாம் ஹிஜ்ரத் நன்மை கிடையாது அப்படின்னு. மக்காலேருந்து டைரெக்டாக மதீனாவுக்கு வந்தவங்களுக்கு மட்டும் தான் ஹிஜ்ரத் முஹாஜிருடைய பட்டியலில் சேருவாங்க, நாங்கள்லாம் அபிசியாவது வந்திருக்கோம், எங்களுக்கு நன்மை இல்லைன்னு சொல்கிறாரு எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட அவர் விளையாடுறாருமா, நீங்கள் போய் அவங்க இந்த உமர்கிட்ட சொல்லுங்கள், லக்கி அஜ்ரு ஹிஜ்ரத்தைன், அல்லாஹ் உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துடைய நன்மையை தந்திருக்கிறான். 2 ஹிஜ்ரத், எல்லாத்துக்கும் ஒரு ஹிஜ்ரத் தான், உங்களுக்கு 2 ஹிஜ்ரத். மக்காலேருந்து அபிசீனியாவுக்கு போனீங்கல்ல அது ஒரு ஹிஜ்ரத்து, அபிசீனியாவிலேருந்து மதீனாவுக்கு வந்தீங்கல்ல அது ஒரு ஹிஜ்ரத்து. இந்த 2 ஹிஜ்ரத்தின் நன்மை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். உமர் உட்பட பல சஹாபாக்களுக்கு ஒரு ஹிஜ்ரத்துடைய நன்மை தான் கிடைக்குது, நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்ல வர்றேன்னா, நன்மைகளை விட்டு கொடுப்பதற்கு அந்த காலத்தினுடைய பெண்கள் தயாராகவே இல்லை. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தை கூட விட்டு தரது இல்லையே, ஒன்றும் இல்லை. வீட்டுக்காரி ஏதாவது ஒன்று பேசிட்டாருன்னா பதிலுக்கு ஏதாவது 4 வார்த்தை பேசணுன்ற அந்த துடிப்பும் அந்த வேகமும் இருக்கத்தானே செய்யுது. வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, வீட்டுக்காரும் மனைவியும் வெளியூருக்கு போனாங்களாமா. சில சமயங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சி முடிவு பண்ணி அங்கே சரி வெளியே போகிற இடத்துல விவகாரம் வேண்டாம்னு சொல்லி பேசாமல் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஏதாவது அந்த அம்மாவை கொஞ்சம் நோண்டி பார்க்கணுன்ற எண்ணம். காரில் போய்கிட்டு இருக்கும்போது டிராஃபிக்கில் சிக்னலில் நிற்கிது, நின்ன ஒன்று அந்த பக்கமாக ஓரத்தில் 4 எருவு மாடு கடந்து போகுது. இவர் சொன்னாராம், பாத்தியா உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் போகிறாங்க பாரு அப்படின்னாரு. வம்பே இல்லை, பேச வேண்டாம்னு ஒதுங்கியிருக்கு அந்த அம்மா. எப்பண்டா கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்குது. ஆமாங்க என் சொந்தக்காரன் தாங்க அதெல்லாம். அது போது பாருங்க, முன்னாடி என் மாமனார், பின்னாடி வருது பாருங்க அது என் மாமியார், அங்கிட்டு போதே என்னுடைய கொழுந்தியா, மொத்தத்தையும் சொல்லிடுச்சு. வம்பா போச்சு இவருக்கு, இந்த அம்மாட்ட போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி. அன்பு சகோதரர்களே, சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டு தருவதற்கு நம்மால் மனது வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாங்க, எவ்வளவு சிறந்த முன்னுதாரணமான பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹதீஸில் வந்திருக்குது பாருங்க, ஒரு பெண்ணுக்கு ஆணை தேர்வு செய்வதானாலும் சரி, ஒரு ஆணுக்கு பெண்ணை தேர்வு செய்தாலும் சரி தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் அளவுகோலாக எதை வைக்க வேண்டும்? தக்வாவையும் மார்க்கத்தையும் தான் வைக்க வேண்டும். இது 2 தான் நிலையானது, இந்த 2 தான் நிலையானது, மற்ற எதுவுமே நிலையானது கிடையாது. பொருளாதாரமோ அழகோ குடும்ப பாரம்பரியமோ இதெல்லாம் வரும் போகும், மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா. ஒரு பெண் 4 முக்கியமான காரணத்தை காட்டி நிக்கா செய்யப்படலாம். ஒன்று, அந்த பெண் நல்ல பொருளாதார செழிப்பான குடும்பத்தில் உள்ள பெண்ணு, அல்லது நல்ல அழகு சௌந்தரியமான பெண்ணு, அல்லது பெரிய குடும்ப பேர் இருக்கு, இப்போ அந்த ஊர்லேயே பெரிய குடும்பம், பெரிய தலைக்கட்டு. 3, 4வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ் தீனிஹா, மார்க்கப்பற்று ஒழுக்கம். ரசூல் சொன்னாங்க ஆண்களை பார்த்து, நீங்கள் நிக்காஹ் செய்யறதுக்கு யாரை தேர்வு செய்யணும்னா மார்க்கப்பற்றும் நல்லொழுக்கமும் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண்ணை தேர்வு செய்யுங்கள். மேலே உள்ள 3 இல்லாட்டியும் பரவாயில்ல, இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த தீனும் மார்க்கப்பற்றும் இருந்தால் நிச்சயமாக மற்ற எல்லாமே கிடச்சிடும். ஆனால் இது மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பு சகோதரர்களை, இன்னைக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ஓப்பனாக வெளிச்சமாக போட்டு காட்ட வேண்டிய தேவையில்லை. எனவே இதை மையப்படுத்தித்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரத்தை தேர வேண்டும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கேட்குறதாக நாம் கேள்விப்படுகிறோம். மாப்பிள்ளை பார்க்க போகும்போது மாப்பிள்ளை எத்தனை டிஜிட்டில் சம்பளம் வாங்குறாரு, டிஜிட்டில் எத்தனை வாங்குறாரு, 5ஆ 6ஆ, அது ஏதாவது குறைவாக இருந்தால் பார்த்துக்கலாம். அடுத்து சொந்த வீடு இருக்கா மாப்பிள்ளைக்கு? இல்லை, பரவாயில்ல வேண்டாம், வேற ஆள் பார்க்கலாம். அன்பு சகோதரர்களே, மார்க்கத்தை தான் அளவுகோலாக வைக்க வேண்டும். அன்பு இளைஞர்களே, நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையாக நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பெண்மணி அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு புரிந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் எவ்வளவு தூரம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்,
அல்லாஹ்வினுடைய அச்சம் எவ்வளவு நிறைவாக இருந்தவளாக இருக்கிறார் என்பதை மட்டுமே அளவுகோலாக வையுங்கள். மற்ற எல்லாம் தானாக கிடைக்கும். வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதே போன்றுதான் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். உனக்கு வரக்கூடிய ஆண் மகன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் சஜிதா செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய இடத்திலே அவன் கண்ணீர் விட்டு தன்னுடைய கடந்த கால பாவத்தை நினைத்து அழ வேண்டும். பாவங்கள் அற்றவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளை தான் உன்னை கரை சேர்ப்பான். உன்னுடைய வாழ்விலே காவல்காரனாக உன்னோடு இருப்பான். உன் கரம் பற்றி உன்னை கண்கலங்காமல் பாதுகாப்பான் என்று நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜுலைபின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. இதை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த சஹாபி பார்க்கறதுக்கு கொஞ்சம் தோற்றத்தில் வித்தியாசமாக இருப்பாங்க. அதாவது நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர். பார்க்கறதுக்கே சில பேர் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. ஆனால் மதீனால வேறு சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க, அருவருப்பாக நினச்சாங்க. ரசூல்லா கூடயே தான் எப்போவுமே இருப்பார். எப்போவுமே ரசூல்லா கூட தான் இருப்பார். இப்போ நபி கேட்டாங்க ஒரு நாள், எப்போ அங்கேயே இருக்கே, நிக்காலாம் செய்ய வேண்டாமா? அவர் சொன்னார், எனக்கு எவனாவது பொண்ணு தருவானா? என்னையை பார்த்தா எவனாவது பொண்ணு தருவானா அப்படின்னு சொன்னார். இப்போ ரசூல் சொன்னாங்க, இல்லை, நீ இந்த வீட்டுக்கு போ, அங்கே ஒரு புள்ள இருக்குது, போய் நான் சொன்னேன்னு சொல்லி உனக்கு பொண்ணு கேளு, தருவார்ப்பா அவரு அப்படின்னாரு. ஜுலைபி நேராக போனார், அந்த வீட்டு கதவை தட்டினார். இந்த மாதிரி நான் ரசூல்லா அனுப்பி வச்சுருக்காங்க என்னைய, உங்கள்கிட்ட ஏதோ பொண்ணு இருக்காமே, ரசூல்லா கேட்க சொன்னாங்க அப்படின்னு. அந்த வீட்டில் உள்ள அந்த பெண்ணின் தகப்பனார் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ரசூலுல்லாவுக்கு பொண்ணு கொடுக்குறதா அவர் தப்பாக இறங்கிட்டார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரசூலுல்லாவுக்கு பொண்ணு கொடுக்க நாங்கள் கொடுத்து வச்சவங்க. இவர் ரொம்ப பவ்யமாக சொன்னார், ரசூலுல்லாவுக்கு நான் கேட்டு வரல, எனக்கு தான் கேட்டு வந்தேன் அப்படின்னா. உங்களுக்கா? கொஞ்சம் நீங்கள் வீட்டு அம்மாட்ட கேட்டு வரேன்னு உள்ளே போனார். வீட்டு அம்மாட்ட போய் அவர் சொன்னார், இந்த மாதிரி ரசூலுல்லா பொண்ணு கேட்டு விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சா, நம்ம பிள்ளைக்கு ரசூலுல்லா கொடுக்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம், கொஞ்சம் பொறு, அவசரப்படாத. ரசூலுல்லாவுக்கு கேட்டு வரல, ஜுலைபிபுக்கு அவர் கேட்டு வந்திருக்காரு. என்னது ஜுலைபிபுக்கா? நம்ம சொல்லுவோம்ல, கிளியை வளர்த்து சொல்லுவாங்க, ஒன்று கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்ததா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த அம்மா யோசிக்குது போல தெரியுது. கொஞ்சம் பார்த்து பேசி சொல்கிறோம் அப்படி சொன்னாலே இல்லைன்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? இப்போ வரைய ஒரு பழக்கம் இருக்குது. பொண்ணு பார்த்து போகிற இடத்துல நீங்கள் போங்க, நாங்கள் கடிதாசி போடுறோம். எங்கே கடிதாசியே இல்லாத காலகட்டத்திலையும் நீங்கள் போங்க, நாங்கள் கடிதாசி போடுறோம். இங்கே கடிதாசி எங்கே பரிமாறப்பட்டிருக்கு? எல்லாம் மெசேஜ், இமெயில், எல்லாம் சேட்டிங்கில் உட்காந்துருக்குறோம். இன்றைக்கும் கூட இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்டி கழிக்கிறாங்கன்னு அர்த்தம். வேண்டாம், நாங்கள் வேறு இடத்த பார்த்துக்குறோன்னு அர்த்தம். சொல்கிறோன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? இவர் சொன்னவனை புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர் தான் பல இடத்துல போய் அனுபவப்பட்டிருக்காரு, பொண்ணு கிடைக்காம. ரொம்ப சந்தோஷங்கன்னு திரும்பிட்டார். ஜுலைபி திரும்பி போகும்போது உள்ளேருந்து அந்த அம்மா இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கு. யார்? அந்த பெண் கேட்டு யாரை போனாரோ அந்த பெண்மணி. எவ்வளவு தக்குவா உள்ள பெண் என்று பாருங்கள். அந்த அம்மா வெளியே வந்து சொன்னாங்க, ரசூலுல்லா எனக்கு இவரு தான் மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணியாச்சு, நீங்கள் என்ன தடுக்கிறீங்க? அதை அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எடுப்பாங்க. எனக்கு இவர் தான் மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்கள் தடுத்தா என்னன்னு அர்த்தம்? யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது? வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ഖൈറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வோ ரசூலோ ஒரு விஷயத்திலே முடிவெடுத்து விட்டால் அதிலே மறுபடியும் கருத்து சொல்வதற்கு, கருத்தை திணிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? எனக்கு ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணிட்டாங்க, ஜுலைபி தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி, நான் அவரை தான் கட்டிக்குவேன், கூப்பிடுங்க, பேசுங்க, அவரை திருப்பி அனுப்பிடாதீங்க, இந்த செய்தி ரசூல் காதுக்கு போய் சேர்ந்துடாம என்று கூப்பிட சொன்னார்கள். பேசினார்கள், நிக்கா செய்தார்கள். அன்பு சகோதரர்களே, கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க. ஜுலைபியும் அந்த பெண்மணியும் அவ்வளவு அழகான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அடுத்து நடந்த ஒரு யுத்த களத்திலே ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகி போனார்கள். கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. ஷஹீதானவன் ரசூலுல்லாவுக்கும் ஜுலைபிக்கும் எவ்வளவு நெருக்கம் என்றால், ரசூலுல்லா அவர் ஷஹீதாகி அப்படி ரத்த கலரில் கிடக்கிறாங்க, அப்படி கையில் எடுத்து அவரை வச்சிருந்தாங்க. கடைசி வரைய அவர் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் வரை அவர் கையிலேயே வச்சிருந்தாங்க. இது ஒரு செய்தியா? இதுக்கு முக்கியமான செய்தி இன்னொன்று இருக்குது. இந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க, ஜுலைபியை கல்யாணம் செய்ய போகிறாங்கன்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே, நிக்கா செய்து கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்காக ஒரு துவா செஞ்சாங்க. ரொம்ப அழகான துவா. அல்லாஹும்ம ஸப்ப அலைஹில் கைர சப்பன் சப்பா. அல்லாஹ் உனக்கு கைரை நலவை கொட்டுன்னு கொட்டுவான் பாரு. இனிமே உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கைராக இருக்க போகிறது என்று பார். உன்னுடைய வாழ்க்கை எந்த கட்டத்திலும் அல்லாஹ் நெருக்கடிக்கு உள்ளாக்கிட மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். ஜுலைபி போர்க்களத்திலே கலந்து ஷஹீதானார். அதற்கு பிறகு இந்த பெண்ணை மனம் முடிப்பதற்கு போட்டி. என்ன போட்டி? ரசூலுல்லாவுடைய துவாவை வாங்குற பொண்ணாக்கும், ரசூலுல்லாவுடைய நேரடி துவாவை வாங்கியிருக்கக்கூடிய பொண்ணாக்கும். எனவே நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் போட்டி போட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்து விட்டால் அதற்கு அங்கிட்டு வேறு எந்த பேச்சையும் கிடையாது, எந்த தன்னுடைய சுய வெறுப்பு கிடையாது என்ற மிகச்சிறந்த மனநிலையிலே சஹாபியா பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான்
இங்கே இருந்து பேசிய பேச்சு அல்லாஹ்வின் அரிசை தட்டியது என்றால் எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்பதை நாம் இதில் கவனப்படுத்த வேண்டும். வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் நங்கைகளுக்கு நாம் இந்த வரலாறை எல்லாம் சொல்லித்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. வருத்தப்படுகிறேன் நண்பர்களே, கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் வேதனைப்பட வேண்டிய விஷயம். சில செய்திகள் காது வாக்கிலே பேசப்படுகிறது, கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஆயிடுச்சாமா, இப்படி ஆயிடுச்சாமா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிதாமா, இங்கிட்டு போய் இருக்காமா, இப்படி போய் வாழ்ந்துச்சாமா, 4 மாதத்துக்கு திரும்பி வந்துருச்சாமா வீட்டுக்கு என்ற செய்திகள் எல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையும் வலியையும் கொடுக்கிறது. ஈமானிய வட்டத்தை விட்டு ஒரு பெண் வெளியே போய் அவளுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை தன்னுடைய ஆசைக்காக வேண்டி மட்டும் இப்படி ஈமானை காற்றில் தூக்கி எறிந்துவிட்டு போகிறாள் என்றால் அதற்கு யார் பொறுப்பு? அந்த மாதிரி நிலைக்கு கொண்டு போய் விடுகிற சமயத்திலே அதற்கான பொறுப்பாளர்கள் யார்? நாம் எல்லோருமே பொறுப்பு என்பதை உணர்ந்து அல்லாஹ்வினுடைய அச்சத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளை உருவாக்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.